ஜெஃப்னாபரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும். அதில் குறிப்பாக இந்த வெளிகம பிரதேசபையினுடைய தவிசால் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் வெளியில் வந்திருக்குது. குறிப்பாக இந்த வெளிகம பிரதேசபை தவிசாளர் நேற்று முன்தினம் கொல்லப்பட்டதில் இருந்து பெரும்பாலும் நாட்டில் ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இது எங்கே பிரதிபலித்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் பிரதிபலித்தது. இது தொடர்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசுவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. தொடர்ந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அந்த பேசுவதற்கான நேரத்தை எடுத்து இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்றார். இதற்கு பிறகு நேற்றைய தினம் கருப்பு உடையோடு பாராளுமன்றத்தில் வந்து தங்களுடைய எதிர்ப்பலைகளை எதிர்கட்சியினர் காட்டியிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆளும் கட்சிக்கான தங்களுடைய எதிர்ப்பலைகளை காட்டியிருந்தார். அப்போ இதனுடைய விடயம் கொஞ்சம் பாரதூரமாக இருக்கின்றது என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தமாக சாகர காரியவசம் பொதுஜன பெரமுனையினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் இருக்கின்ற பொழுது கூட இப்படி அலுவலகத்துக்குள்ளே வந்து யாரையும் சுட்டு கொண்டதாக வரலாறுகள் இல்லை. ஆனால் இப்படி நடக்குதென்றால் நாடு மிக மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது என்றுதான் அர்த்தம். ஆகவே இதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசாங்கத்தில் வந்து தேசிய பாதுகாப்பு இன்னுமே உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கின்றது என்பதைத்தான் இந்த அலுவலகத்தில் போய் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரிகளை சுடுகின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அச்சமில்லாத ஒரு போக்கு தான் இப்போ காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக அவர் மீண்டும் சொல்கின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்க கூட அச்சமில்லாமல் ஒருதலை காரியாலயத்துக்கு போய் சுடுற அளவுக்கான நிலைமை இருக்கையில் என்ற வகையில் விமர்சிச்சிருக்கிறார். இதுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா விடுதலை புலிகள் காலத்தில் தங்களுடைய ஆட்சி நிலவின காலத்தில் கிட்டத்தட்ட அவர் அந்த பொருளை தான் சொல்லுவார். தங்களுடைய ஆட்சி நிலவின காலத்தில் இந்த விடயங்கள் நடப்பதை தாங்கள் செய்யலை ஏற்றுக்கொள்ளலை என்ற விடயங்களை சொல்லியிருந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் அதை செய்யுது என்ற விடயத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வெளிகம பிரதேசபை தலைவர் லசந்த விக்ரமசிங்க மரணத்துக்கான காரணம் வந்து இப்போ பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. துப்பாக்கியால் சுடப்பட்டதால் தலை மற்றும் மார்புல உள்ள உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் தான் மரணத்துக்கான காரணம் என்பதை மாத்தறை பொது மருத்துவமனை என்ற சிறப்பு தடயவியல் மருத்துவ அதிகாரி நடத்திய பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிகம பிரதேசபை தலைவர் லசந்த விக்ரமதுங்க மீது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தான் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் பல அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து மாத்திரை பொது மருத்துவமனை என்ற சிறப்பு தடயவியல் மருத்துவ அதிகாரியால் இந்த தலைமை பிரேத பரிசோதனை வந்து இடம்பெற்றிருந்தது. இந்த பிரேத பரிசோதனையில் வந்து லசந்த விக்ரமசிங்க உடலில் மொத்தம் 8 தோட்டாக்கள் பாய்ந்திருக்கின்றன என்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. 4 முறை அவர் சுட்டார் என்கிற விஷயமும் அதில் பேசப்பட்டிருந்தது. தலையிலிருந்து 3 மற்றும் மார்பிலிருந்து 3 என அகற்றி வெளிகம தலைமையக காவல் ஆய்வாளர் மற்றும் பிற காவல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இந்த தோட்டாக்கள் உடல் எக்ஸ்ரே பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு அறிக்கைகள் பெறப்பட்ட பிறகு தோட்டா உரைகள் எளிதாக கண்டுபிடிக்கப்பட்டதாக தடயவியல் மருத்துவ அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்பட்ட மரண காயங்களின் தன்மையை கருத்தில் கொண்டு தலைவர் சம்பவ இடத்திலேயே இறந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஏற்கனவே பேசப்பட்ட பொழுது சம்பவ இடத்திலே தான் இறந்திருக்க கூடும் என்று ஊகமாக சொல்லப்பட்டது. இவரும் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்கின்ற பொழுது இதில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படையில்லை. ஏற்கனவே இருந்த முரணால் பாதாள உலக குழுக்களில் இருந்த முரணால் தான் இந்த விடயங்கள் ஏற்பட்டது என்ற தகவல் பேசப்பட்டிருந்தது. எங்களுடைய காலை பிரதான செய்தியில் கூட இந்த முரண்பாடு என்ன என்கிற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக அதில் குறிப்பிட்டிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவர்களுடைய பாதாள உலக குழுக்களில் ஏற்பட்ட பிளவுகள் காரணமாக இன்னொரு பாதாள உலக குழு உறுப்பினருக்கு இவர் செய்த விடயத்துக்கு பழிவாங்கல் முயற்சியாகத்தான் இது இடம்பெற்றிருக்கலாம் என்கிற தகவலும் அங்கே வெளியாயிருந்தது. இது இவ்வாறு இருக்க இது சம்பந்தமாக இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த பாதாள உலக குழுக்களால் தான் இப்படி நடக்குது என்ற விடயத்தை சொல்லி பாதாள உலக குழுக்கள் மேலே பழி போட்டு விட்டு போகின்றார்கள். இதிலிருந்து என்ன விஷயம் தெரிய வருது என்று சார காரியவசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது பாதாள உலக குழுக்கள் மேலே பழி போட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு வகையில் இவர்கள் ஒரு பாதாள உலக குழுக்களை நடத்துகின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. ஆகவே பாதாள உலக குழுக்கள் அளிக்கின்றோம் என்கின்ற பேரில் இவர்கள்
அதிகாரபூர்வமற்ற அல்லது உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழுக்கள் மூலமாக இந்த விஷயம் நடக்குது மக்களுக்கு என்ன தோன்றுகிறது, மக்கள் அச்சமடைந்திருக்கின்றார்கள் என்ற பொருள்பட சார காரியவசம் அவர்கள் சொல்லியிருந்தார். ஏற்கனவே கோட்டபாய ராஜபக்ச காலத்திலேயும் இந்த விடயங்கள் இடம்பெற்றது என்று சரத் பொன்சேகா அவர்கள் அண்மையில் குறிப்பிட்டிருந்தது ஒரு முக்கியமான விஷயம். கோட்டபாய ராஜபக்ச காலத்தில் உத்தியோகபூர்வமற்ற குழுக்கள் மூலமாக சில கடத்தல்கள் இடம்பெற்றது என்றதை சரத் பொன்சேகா சொல்லியிருந்தார். அதற்கு இவர்கள் என்ன பதிலளிக்க போன்றார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிற அதே நேரத்தில் அரசாங்கம் மேல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளும் கட்சி என்ன பதிலளிக்க போதுன்றதும் இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பேசணும். என்ன விஷயம் என்றால், அண்மையில் இந்த ஊடக பிரதானிகளை சந்திக்கிற ஒரு நிகழ்வு ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. அதில் அன்ரோமா அரசநாயக் அவர்கள் பங்கேற்றிருந்தார். அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக சில துறைகள் ஒழுங்கான முறையில் இயங்கியில் அந்த துறைகளை நாங்கள் சரியான முறையில் இயங்காட்டிக்கு அதை ஒன்று கலைக்கிறது அல்லது இன்னொரு திணைக்களத்தோடு இணைக்கிறது என்ற விடயப்பொருளில் சில விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. இது ஒரு முக்கியமான விடயம். இன்னொரு முக்கியமான விடயம் இதில் பேசப்பட்டிருந்தது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பாதாள உலக குழுக்களை இப்போ அரசாங்கம் ஒழிச்சு கொண்டு வருது, போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றது என்ற விடயம் இந்த அரசாங்கம் மேலே முன்வைக்கப்படுகின்ற ஒரு பாராட்டலையாக பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் அன்ரோமா அரசநாயக் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு முக்கியமான விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பாதாள உலக குழுக்களை நாங்கள் ஒழித்து கொண்டு வாரோம், போதைப்பொருள் சக்திகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய் கொண்டிருக்கு, இதுக்கு எங்களுக்கு வரவேற்பு கிடைத்து கொண்டிருக்கிறதா. ஆனால் இந்த பாதாள உலக கும்பல்கள் மற்றும் இந்த போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபடுபவர்களை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. பல இன்னல்களுக்கு மத்தியில் தான், மிகவும் கடினமான முறையில் தான் இவர்களை ஒழிக்க வேண்டி இருக்கின்றது என்று ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க அண்மையில் இடம்பெற்ற நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக பிரதானிகளுடைய சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார். எங்களால் ஒழிக்க கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அண்மையில் கூட சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் இடைவிலகல் கொடுக்கப்பட்டிருந்தது சில போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு. முன்னே நாட்களில் விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் கைப்பற்ற போட்டது, அந்த ஆயுதங்கள் எங்கே போனது, என்ன நடந்தது என்ற விஷயங்கள் தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் அந்த ஆயுதங்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாமோ என்கின்ற சந்தேகமும் எழுகின்றன. இங்கே போலீஸார்கிட்ட இருந்தே ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் கூட ஒரு போலீஸார் ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு பாதாள உலக குழுக்களுக்கு தன்னுடைய T-56 துப்பாக்கி கொண்ட கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு அவர் தப்பி சென்றிருந்தார் என்ற தகவல்கள் வந்திருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்தளவு கொஞ்சம் இறுக்கமாக தான் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னைய நாட்களில் அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுவினருக்கு துணை போன ஒரு போக்கும் காணப்பட்டது. ஆக இவ்வளவு விஷயமெல்லாம் ஒன்று கூடி வருகின்ற பொழுது இவற்றை நாங்கள் எப்படி இல்லாமல் செய்வது? அப்போ இல்லாமல் செய்கிறதுக்கு எங்களுக்கு சில சிக்கல்கள் நிலவுகின்றது. இங்கே அரசியல் பிரமுகர்கள் பலர் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தொடர்பு இருக்கிற காரணத்தினால இதை நாங்கள் முற்றாக ஒழிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது என்கிற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இதற்கு அவர் என்ன யாரை சுட்டிக்காட்டார் என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய நாள் அரசியல்வாதிகளை, முன்னைய நாட்களில் ஆளும் கட்சியாக இருந்தவர்களை, முன்னைய நாட்களில் அரசியல் பிரபலமாக இருந்தவர்கள் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு உதவி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்தமாக பேச வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட ராஜபக்ச குழுவினரையோ அல்லது மைத்ரிபால சிறிசேன குழுவினரையோ அல்லது ரணில் விக்ரமசிங்கே குழுவினரையோ அவர் சுட்டிக்காட்டுகிறாரோ என்ற கேள்வி ஒன்றும் கேளுகின்றது. ஆகவே முன்னை நாட்களில் அரசியல் பலவர்களுக்கு இருந்ததால் தான் இப்படி இருக்கு. இது எப்படி இருக்குண்டா, அரசாங்கத்தையும் விட நிதி பலத்தோடவர்கள் இருக்கின்றார்கள், அரசாங்கத்தையும் விட அரசியல் பலத்தோடவர்கள் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது மிகப்பெரிய நிதி பலத்தோடையும் அரசியல் பலத்தோடையும் இருக்கிற காரணத்தால் தான் இவர்களை நாங்கள் பிடிச்சு உள்ள போடுறதுல அல்லது இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுல கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. இதற்கு தயவு செய்து ஊடகவியலாளர்களாகிய நீங்களும் உதவ வேண்டும் என்கின்ற பொருள்பட ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக் அவர்கள் தன்னுடைய அந்த ஊடக பிரதானிகளை சந்தித்த நேற்றைய தினம் ஊடக பிரதானிகளை சந்தித்த அந்த சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட இது சம்பந்தமான பல விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. என்றால் அரசாங்கத்தை விட நிதி பலத்திலேயும் அல்லது அரசியல் பலத்திலேயும் அவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் ஒரு சக்தி இவர்களை பின்னால் ஏந்தி இருக்கிறது. அந்த பிரதான சக்திகளை பிடிக்கிறதுல ஏன் இன்னுமே பிரச்சனை வருது என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஆகவே இங்கே 2 கட்டத்தில் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, இவர்களும் இந்த அரசியல் இவர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள், நாங்கள் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டோம், இங்கே அரசியல் கலப்பொன்றும் இல்லை என்ற விடயத்தை சொல்கின்றார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் சொல்கின்ற பொழுது இவர்களே பாதாள உலக குழுக்கள் சிலவற்றை இயக்கின்றார்கள் அல்லது இவர்கள் இந்த பாதாள உலக குழுக்களை ஒழிக்கின்ற என்ற பேரில் சில உத்தியோகபூர்வமற்ற சில விஷயங்களை மேற்கொள்கின்றார்கள் என்ற தகவல்களும் வந்திருக்கின்ற விஷயத்தை யார் சொல்கிறார்கள்? எதிர்க்கட்சியினர். இவர்கள் சொல்கின்றார்கள் முன்னை நாள் ஆட்சியாளர்களாக இந்த விஷயத்தை செய்து. இங்கே ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலையும் அச்சமும் மக்கள் மத்தியில் எழுதுன்றதான் சொல்லணும். தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான தகவல்கள் எந்த அளவில் வெளிவருகின்றது என்பதனை.
இந்த ஊழல் மோசடி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க, இந்த பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமான விசாரணைகள் இன்னொரு பக்கம் நடந்தோன்றிருக்கு இந்த ஆளும் கட்சியினுடைய சில செயல்பாடுகளால். அந்த வகையில் இந்த ஆளும் கட்சி இன்னொரு விடயத்தை மேற்கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்வெட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு அதன் மூலமாக சொத்து சேர்த்த 8 பேருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு அதாவது விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கான விசாரணை நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து சில விஷயங்கள் வெளியில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த 8 பேரில் 3 எதிராக மெல்லாக நீதவான் நீதிமன்றத்திலையும் 5 எதிராக ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. அவர்களில் ஒருவருக்கு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும், மீதி 7 பேருக்கு எதிராக வன்முறை செயல்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வன்முறை செயல்களில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்கள், வன்முறைகளை ஒழுங்கமைத்தவர்களுக்கு எதிராக எதிர்வரும் நாள்களில் சிறப்பு புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் என்ற தகவல்களும் தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இந்த நடவடிக்கைகள் கொஞ்சம் பாரதூரமாக இருக்கின்றன. இனி நீதிமன்ற வழக்குகளின் முடிவுகள் வருகின்ற பொழுதுதான் இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக என்ன விஷயங்களை அவர்கள் மேற்கொள்ள போன்றார்கள் என்ற விடயங்களை சொல்ல முடியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த கெகல் பத்ர பத்மி அவர்கள் கைது செய்யப்பட்டதிலிருந்து இந்த பாதாள உலக குழுக்களை சம்பந்தப்பட்ட சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த பாதாள உலகுகளுக்கு சம்பந்தமான இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. இந்த கெகல் பத்ர பத்மி அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதான தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த பாதாள உலக குழுக்களில் இருக்கிறவர்களுக்கே உயிர் அச்சுறுத்தல் இருப்பது ஒரு முக்கியமான விஷயம்தான். அது வளமையாக இருக்கிற விடயம்தான். அண்மையில் கூட இந்த வெலிகம பிரதேச சபை என்ற தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு காரணமும் அவர் பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர் என்றும் அதன் மூலமாக அதன் விளைவாகத்தான் இவருக்கு இந்த உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டு இவரது உயிர் மாய்க்கப்பட்டது என்கின்ற விடயம், அதாவது உயிர் சுட்டுக் கொல்லப்பட்டது, இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்கிற விடயம் பேசப்பட்டது. சரி, இது இவ்வாறு இருக்க இந்த எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் சில விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அவர் இந்த பாதாள உலக குழுக்களை இருந்திருந்தாங்கன்னா முதலே அவரை கைது செய்யலாமே, ஏன் நீங்கள் இன்னுமே கைது செய்யலை என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சாகர காரியவசம் அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது கூட அண்மையில் எங்களுடைய முன்னே செய்தியில் சொன்ன போல இந்த பாதாள உலக குழுக்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்கின்றார்களோ என்ற சந்தேகம் எழுகின்றது, இது பொதுமக்கள் மத்தியில் அச்சமாக மாறி இருக்கின்றது என்ற பொருள்பட சாகர காரியவசம் அவர்கள் பேசியிருந்தார். சரி, இதெல்லாமே அரசியல் பரப்பில் நடக்கிற விடயங்கள் தான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் இதில் நடந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரனான கெகல் பத்ர பத்மையை பாதுகாக்க நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய முன்னேறி செல்லுடைய சொல்லியிருந்தால் அவருடைய தாயார் ஒரு மேன்முறையீட்டை செய்திருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை விட்டு கெகல் பத்ர பத்மே வெளியே அழைத்துச் செல்லப்பட மாட்டார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் டிசம்பர் 2ஆம் தேதி வரை கெகல் பத்ர திணைக்களத்துக்கு வெளியே அழைத்துச் செல்லாமல் இருப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அனுமதியும் இங்கே பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்போது அவர் காவலில் இருக்கிறார் என்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் காவலில் இருக்கின்ற பொழுது பத்மேவின் தாயார் தனது மகண்ட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உத்தரவை கோரி தாக்கல் செய்த ரிட் மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் துணை சொலிசிஸ்டர் ஜெனரலின் ஒப்புதலுடன் இந்த நீடிப்பு வழங்கப்பட்டுமே குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அவரை வெளியில் கொண்டு போக மாட்டோம் என்கிற விஷயம்தான் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் இவர்கள் இந்த விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒன்று என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இங்கே 2 பிரிவுகள் இயங்கினால் இவர்களுக்கு எதிரானவர்கள் இவர்களை கொலை செய்யக்கூடும் என்ற ஊகமும் வைக்கப்படுகின்றது. அல்லது இவர்களுக்கு சார்பானவர்கள் கூட தங்களுடைய பெயர்களை இவர்கள் கூறிவிடக் கூடுமோ என்கின்ற வகையில் இந்த விஷயங்களை செய்து விடுவார்களோ என்ற வகையிலையும் ஒரு சந்தேகம் இல்லாம். அந்த வயதில் அவருடைய தாயாருக்கு எழுந்திருந்தோ என்னவோ தெரியவில்லை. அதே மாதிரி இஷாரா சிவந்தி கூட பல இடங்களுக்கு போகின்ற பொழுது சில விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் சொல்றா என்ற தகவலும் வெளியாக இருந்தது. குறிப்பாக ஆனந்தன் என்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னா, அவருக்கு படகு மூலம் உதவிகளை வழங்கினார் என்ற பெயரில் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆகவே இந்த பாதாள உலக குழுக்களை வச்சு பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சில விடயங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது ஒரு முக்கியமான விடயமாக இப்போ பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பேசணும் என்று பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகிறது. நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தான் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுகின்றது. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தீவிரவாத குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவிச்சிருக்கிறார். அவர் தொடர்ந்து பேசுகிற என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார், வெலிகம பிரதேச சபை என்ற தவிசாளர் லசந்த விக்ரமசிங்க படுகொலை சம்பவத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதாள உலகக்குழு செயற்பாடு என விவரித்திருந்தார்.
இவ்வாறு கடந்த காலம் பற்றி பேசுவதனால் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கடந்த காலத்தை பற்றியும் பேச முடியும் என தெரிவிச்சிருக்கிறார். ஆனந்த விஜயபால 1988 ஆண்டு துணை போலீஸ் பரிசோதராக சேவையில் இணைந்து கொண்டு பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டார். ஆயுத பிரிவொன்றின் தலைவராக செயற்பட்டதன் காரணமாகவே ஆனந்த விஜயபால போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டார் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆயுத குழுவின் தலைவர் அல்லது பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டதன் அடிப்படையிலேயே ஆனந்த விஜயபால போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டதாக அவர் தெரிவிச்சிருக்கிறார். குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் புலனாய்வு பிரிவு தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டவர் என்று போலீஸ் திணைக்களத்தினை வழிநடத்துவதாக சாமர தம்பஸ் தசாநாயக்க அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது பாதுகாப்பு படையில் இருக்கின்ற பொழுது கூட, அந்த போலீஸ் பிரிவில் இருக்கின்ற பொழுது கூட பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவர் நீக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக வந்திருக்கின்றார் என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். இது சம்பந்தமாக பலர் தங்களுடைய விமர்சனங்களை இந்த ஆளுங்கட்சி மேலே, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சம்பந்தமாக இவர் இப்போ விமர்சனத்தை முன்வைச்சிருக்கார். ஆனால் ஆளுங்கட்சி மேலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னே நாள் சபாநாயகர் கூட மேலே கூட இந்த கல்வி தகமை சம்பந்தமான விமர்சனம் முன்வைக்கப்பட்டு உடனடியாக அவர் பதவியிலிருந்து விலகி இருந்தார். இப்படியாக பல விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்தின் மேலும் முன்வைக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. இந்த விமர்சனத்துக்கு இந்த ஆளும் கட்சி என்ன பதில் சொல்ல போகின்றது என்பதுதான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி.